ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா வானதி வந்து சேரன் கிட்ட நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ தான் பாண்டி வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. இதனால தான் சேரன் அவசர அவசரமாக வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அப்படி கல்யாணம் பண்ணால் எங்கள் அண்ணனோட வாழ்க்கை என்ன இருக்கும், அப்படி ஒரு மோசமான ஃபேமிலி கிட்ட போய் எங்கள் அண்ணன் மாட்டியிருக்கோம், ஒன்னால தான் இப்படிலாம் எங்கள் அண்ணன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வானதி திட்டிகிட்டு இருப்பாங்க. அதான் ஒன்றும் நடக்கலைல்ல, எதுக்காக இப்போ அதையே சொல்லிட்டு இருக்க டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோழன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரையுமே சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சோழன் பின்னாடி சுற்றுற அந்த காயத்ரி அப்படிங்கிற பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க. அப்போ வந்து சோழன் இன்னும் வரல அப்படிங்கிறனால போய் நிலா கிட்டேயும் பல்லவன் கிட்டேயும் என்ன அவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிலா உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீங்களே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாம் நீங்கள் சோழனுக்கு யார், அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போனதுக்கப்புறம் எப்படி கேட்குறாங்க பாரு, என்னை பார்த்தா என்ன அக்கா மாதிரியா இருக்கு உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ அப்படின்னா இல்லை, முன்ன கூட அண்ணன் ஒல்லியாக இருந்துச்சு, இப்போ தான் அண்ணன் வந்து கொஞ்சம் நல்லா குண்டாயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்லவனா அவங்க அண்ணனை பற்றி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.